இந்த துக்க நாட்கள் கொண்டாடப்படுகிற இந்த காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் நிறைந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். 23வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 31 வசனங்கள் முடிய யாராயிலும் வாசிக்க உதவுவீர்கள் என்றால் நலமாயிருக்கும். சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கொடாத முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும், குண்டுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்தை குறித்து இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. இது எப்பொழுது வெளிப்படுகிறது என்றால், இவர் சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மலைக்கு நேராக அவர் கடந்து போகிற போது அந்த பாரத்தோடு கூட அந்த கர்த்தருடைய வார்த்தை ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு சத்தியத்தை சீயோன் குமாரத்திகளுக்கு சொல்ல முடியவில்லை. தோளில என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா சிலுவை. அப்போ அந்த சிலுவையை சுமப்பதற்காக கர்த்தர் அங்கு ஒரு மனிதனை வரவழைக்கிறார். அவன் எங்கேயோ இருந்து எங்கேயோ போகிற தன்னுடைய நாட்டுக்கு நேராக யதார்த்தமாக போகிற ஒரு மகனை சிரேனே ஊரானாகிய சீமோனை அவர்கள் கண்டுபிடித்து அவனை பலவந்தம் பண்ணினார்கள் என்று மத்தேயு எழுதுகிறார். பலவந்தம் பண்ணினவர்களாக அந்த சிலுவையை, இயேசு சுமந்த அந்த சிலுவையை அவரோடு கூட வாழ்ந்த 12 சீசர்களுக்கு கூட சுமக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்காமல், ஒருவேளை பலவந்தம் பண்ணினாலும் அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. அந்த சிலுவையை சுமப்பதற்காக அந்த பாக்கியத்தை கொடுத்த அந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சீயோன் குமாரத்திகளுக்கு தீர்க்க தரிசனமாக வெளிப்படுகிறது. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இன்றைக்கு திருச்சபைகள் பெருகிக் கொண்டிருக்கின்றன? ஏன் ஆவிக்குரிய கூட்டங்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றன? இது எப்படி சாத்தியமாக்கப்படுகிறது? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒன்றுமே இல்லை, கூட்டம் மட்டும் நடக்குது. ஒண்ணுமே இல்ல, சபை கட்டப்பட்டுக்கிட்டே போயிட்டு இருக்குது. அநேகர் சொல்லுவாங்க, நயா இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய பேர் சொன்னது எனக்கு தெரியும். இல்ல மக்கா, நான் நேரத்துக்கு தான் பார்த்தேன். நானும் நாகர்கோவில் தான், திக்கணங்கூட தான் சொந்த ஊர். இந்த பெந்தேகோஸ்த பாஸ்டர் இருக்கிறானே, அவன் போன வருஷம் தாம்பல வந்து ஒரு கொட்டையில போட்டு கொட்டடிச்சான். இந்த வருஷத்துல பார்த்தா அவன் வீட்டையும் கட்டிட்டான், கொட்டையும் கட்டிட்டான், சர்ச்சையும் கட்டிட்டான். அது எப்படி நடக்குது? வெளிநாட்டுல இருந்து பணம் கிடையாது, ஆனா நடக்குது. ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னா,
கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுவதற்கு எங்கேயோ இருந்த ஒரு சீமோனை கர்த்தர் கொண்டு வந்து அந்த சிலுவையை அவன் சுமந்தபோது இயேசுவுக்கு எப்படி இருக்குது? கொஞ்சம் லகுவாகுது. இயேசுவின் பாரத்தை லகுவாக்குறவர்கள் தான் ஊழியக்காரர்கள். ஆமென் சொல்லுங்க. ஒரு சபை எழும்பின உடனே அந்த சபைக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. சபையை கட்டுவது சாதாரணமான காரியம் அல்ல. ஒரு கூட்டத்தை நடத்துவது ஒரு மிகப்பெரிய சிலுவையை சுமப்பதற்கு சமம். கூட்டங்களை நடத்துறதுனால எனக்கு தெரியும். திடீர்னு பார்த்தா வண்டியில பெட்ரோல் போடுறதுக்கு காசு இருக்காது. அண்ணனுக்கு ஞாபகம் இருக்குதா என்னன்னு தெரியாது. எனக்கு ஒன்று காரியம் ஞாபகம் இருக்கு. ஒரு முறை நாங்கள் சுவிசேஷ கூட்டத்தை ஆயத்தப்படுத்திட்டோம். அப்போ அண்ணன் வந்திருந்தாங்க, கோவில்பட்டியிலேருந்து பாஸ்டர் கண்ணன் அவர்கள் வந்திருந்தாங்க, நித்தியச்சந்திரன் பாஸ்டர் வந்திருந்தாங்க, எல்லாரும் வந்திருந்தாங்க. நானும் ஒரு மிஷினரி டெடிகேஷனுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன். கூட்டமெல்லாம் ஒழுங்குபடுத்தியாச்சு. அங்கே கூட்டத்துக்கு எல்லா காரியங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் மிஷினரி டெடிகேஷனுக்கு வந்துட்டேன். பொலோரோ வண்டி ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் நான் ஜார்க்கண்டில் ஸ்டேஷனில் வண்டியை விட்டுருக்கிறேன். அந்த ஸ்டேஷனில் இருந்து பெட்ரோல் பம்பு வரைக்கும் தான் என் வண்டி மூவ் ஆகும். அவ்வளோதான் வண்டியில் டீசல் இருக்கு. நான் வண்டி ஏறி சென்னைக்கு வந்துட்டேன். மிஷினரி டெடிகேஷன் முடிச்சுக்கிட்டு நான், அந்த மிஷினரி, என் மனைவி, அந்த மிஷினரியுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி 4-5 பேர் எல்லாரும் நாங்கள் ட்ரெயினில் ஏறிட்டோம். அண்ணனும் அந்த டீமும் அவங்க தான் வந்து பிரசங்கம் பண்ண போகிறாங்க. அவங்களும் அதே வண்டியில் ஏறுறாங்க. ஏசி கோச்சில் அவங்க இருக்கிறாங்க, நாங்கள் ஸ்லீப்பர் கோச்சில் இருக்கிறோம். எனக்கு தெரியும், இறங்குனா வண்டியில் பெட்ரோல் கிடையாது, டீசல் கிடையாது. இறங்கின உடனே அவங்கள கூட்டிட்டு தான் 200 கிலோமீட்டர் போகணும். என்ன செய்யறதுன்னு தெரியாது. மனைவியும் கேட்குறாங்க, ஏங்க இறங்கினா டீசல் கிடையாது, கையில் வெறும் 30 ரூபாய் வச்சுக்கிட்டு வண்டியில் ட்ரெயினில் ஏறி இருக்கிறீங்க. 80 ரூபாய் இருந்தது. எங்கள் அம்மா வந்து நிற்கிறாங்க, டே காசு இருந்தால் கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லி சென்னை ரயில்வே ஸ்டேஷனில். நாங்கள் 50 ரூபாயை கையில் கொடுத்துட்டு சொன்னேன், இதை வாங்கிக்கிட்டு வீடு போய் சேருங்க, கர்த்தர் ஏதாகிலும் அற்புதம் செய்வார். வெறும் 30 ரூபாயை வச்சுக்கிட்டு நான் ட்ரெயினில் ஏறி உட்கார்ந்து இருக்கிறேன். காலையில் அப்போல்லாம் 5 ரூபாய் தான் டீ காஃபி. நான் என்ன நினச்சேன், வந்திருக்கிற கெஸ்ட்டுக்கு ஒரு 20 ரூபாய், 4 பேர் இருக்கிறாங்க, 20 ரூபாய்க்கு ஒரு காஃபி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ட்ரெயின் ஏறி காலையில் விஜயவாடாங்கிற ஸ்டேஷன் வந்த உடனே நான் அவங்கள போய் மீட் பண்ண போகிறேன். நைட்டு ஏறி ட்ரெயினில் ஏறி அந்த விஜயவாடா ஸ்டேஷனுக்கும் நடுவில் ஒரு அற்புதம் நடந்திருக்குது. இவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு 4 பேரும் சேர்ந்து அந்த ஏசி கோச்சில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு எல்லாம் படுத்துக்கிட்டு இருக்கும்போது மேலே அப்பர் பெர்த்தில் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்து இவங்க ஜெபத்தோட கலந்து கொள்கிறார். அப்போ ஜெபத்தோட கலந்து கொண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, அப்போ அவர் சொன்னார், ஜெபத்தில் கலந்துக்கிட்டு சொன்னார், நான் விஜயவாடாவில் இறங்கிடுவேன், ட்ரெயின் போய்கிட்டே இருக்குது, நான் காலையில் இறங்கிடுவேன், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்ட உடனே இவங்க சொன்னாங்க, நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோம், ஜார்க்கண்டில் சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம், அங்கே போய் 3 நாள் கூட்டத்தில் பேச போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் 5000 ரூபாய்க்கு செக்கு கட் பண்ணி, யார் கையில் கொடுத்தாங்கன்னு தெரில, கண்ணன் பிரதர்ட்டியா இல்லை அண்ணன்ட்ட கொடுத்தாங்களா தெரில, அந்த டீமில் உள்ளவங்கள்ட்ட கையில் கொடுத்துட்டாங்க. கையில் கொடுத்துட்டு அவர் காலையில் நான் விஜயவாடா ஸ்டேஷனில் இறங்கி இவங்களுக்கு காஃபி வாங்கிட்டு உள்ளே வர்றதுக்குள்ள அவர் இறங்கி போயிட்டாரு. எங்க யாரு எவரு அண்ணனுக்கும் தெரியாது இன்னைக்கு வரைக்கும், எனக்கும் தெரியாது இன்னைக்கு வரைக்கும். ஓடுற ட்ரெயினில் 5000 ரூபாய் செக்கு. நான் இறங்கி காஃபியை கொண்டு போய் அண்ணங்கிட்டையும் அவங்கள்ட்டையும் கொண்டு போய் கொடுக்குறேன். கண்ணன் பிரதர் கட்டி பிடிச்சிட்டாரு, அண்ணே ஒரு அற்புதம் நடந்துச்சுனே அப்படின்ட்டு. நான் சொன்னேன், என்னண்ணே அப்படின்ட்டு. தெரிலண்ணே, ஒருத்தர் வந்தாரு, எங்க கூட ஜெபத்தில் உட்கார்ந்தாரு, இறங்கும் போது 5000 ரூபாய் செக்கை கட் பண்ணி கையில் கொடுத்துட்டு போயிட்டாருண்ணே அப்படின்னு. ஏதோ உங்களுக்கு தேவை இருக்குதுண்ணே, அதனால இந்த செக்கை வாங்கிக்கங்கன்னு சொல்லி அவர், நான் காப்பியை கொடுக்குறேன், அவர் செக்கை கொடுக்குறாரு. ட்ரெயின் போய்கிட்டே இருக்கு. அப்போதான் நான் யோசிக்கிறேன், இந்த செக்கை வச்சு என்ன பண்றதுக்கு? இறங்குனா டீசல் போடணும், செக்கை காட்டினா டீசல் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். நான் வர்ற கெஸ்ட்டுங்கள்ட்ட யாருக்கிட்டையும் கேட்கறது கிடையாது, இவ்வளோ செலவு இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, எந்த தேவைகளை குறித்தும் பேசுறது கிடையாது. அப்ப திடீர்னு நித்தியச்சந்திரன் பாசு சொல்றாரு, பிரதர் செக்கை வச்சு என்ன பண்ண போறீங்க?
ஒண்ணு பண்ணுங்க, செக்கை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு பணமா கொடுத்துடுறேன். போய்கிட்டு இருக்கிற ட்ரெயின்ல 5000 ரூபாய் பணத்தை எண்ணி கையில கொடுக்குறாங்க. நான் அந்த 5000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு ஸ்லீப்பர் கோச்சில் வந்து காலுக்கு மேல காலு போட்டுக்கிட்டு அப்படியே தைரியமா என் மனைவிக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன். காசை எண்றேன் 5000 ரூபாய். கிட்டத்தட்ட இது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பா நடந்த ஒரு காரியம். 5000 ரூபாய் எண்றேன். அப்ப அவங்க என் மனைவி கேட்கிறாங்க, என் அண்ணன் கேட்டீங்களா? நீங்க தான் கேட்க மாட்டீங்களே, அப்ப ஏது இந்த காசு? இது அற்புதம், இது அற்புதம். நான் சொல்றேன், சுவிசேஷ ஊழியத்துக்கு நம்ம அன்னைக்கு நான் கற்றுக்கொண்டது, கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறது மாத்திரம்தான் எங்க வேலை, தேவைகளை சந்திக்கிறது அவருடைய வேலை. அல்லேலூயா. ஏதோ ஒரு நபர் வந்து இயேசுவின் சிலுவையை அவர் தோள்ல சுமந்ததுதான் உண்டு. அவருடைய முதுகு பகுதி கொஞ்சம் லகுவான உடனே திரும்பி பார்க்கிறார். அந்த சிலுவையோட திரும்பி பார்க்க முடியாது. ஆனா சீயோன் குமாரத்திகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை தேவை, அவங்களுக்கு ஒரு சத்தியம் தேவை. அதனால அந்த சிலுவையை இன்னொரு நபர் சுமந்தது போலத்தான் இந்த ஊழியத்தில் ஒரு சில சிலுவைகளை நாங்க சுமக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்கள் மத்தியில தொனிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அது என்ன வார்த்தை? அது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அங்க ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வாசிக்கலாம், மறுபடியும் அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 28வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, அழுங்கள், இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்கள் பால் கொடாத முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். வந்துடுச்சுங்க, அந்த நாள் வந்துடுச்சு, மறந்துடக்கூடாது. அது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? ஒரு அம்மா கல்யாணம் ஆச்சு. அந்த அம்மா கல்யாணம் ஆன பிறகு அது சொல்லுது, கர்த்தர் என்னை மலடியாய் வைத்ததற்காய் தேவனை சோத்தரிக்கிறேன்னு சொல்லுது. நம்ம ஊர்ல கல்யாணம் ஆனா அடுத்த 3 மாசத்திலேயே போன் பண்ணி கேட்பாங்க, என்ன ஆச்சு, ஏதாவது பிள்ளைக்கு ஏதாவது விசேஷம் உண்டா? ஆமேன் இல்ல, ஆமா இல்ல, ஆமா. ஒரு 500 பேர் கல்யாணத்துக்கு வந்தா ஒரு 50 பேராச்சும் ஒரு 3 மாசத்துல கால் பண்ணுவாங்க, பாப்பா எப்படி இருக்கிறா, பாப்பாக்கு ஏதாவது விசேஷம் உண்டா? ஏன்னா உலகம் மலடின்னு சொல்லிடக்கூடாது. ஆனா இங்க நான் மலடியா இருந்ததுக்காக நான் பாக்கியவதிகள் என்று நான் நினைக்கிறேன். இன்னொன்னு சொல்றாங்க, நான் கல்யாணமே ஆகாம இருந்ததுக்காக நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னா, ஒரு கொடூரம் நிறைந்த காலம் வரப்போகிறதை அவர்கள் அறிந்து அந்த நேரத்தில் சொல்றாங்க. அந்த காலத்தை அவங்க பார்க்கிறார்கள். அது என்ன காலம் தெரியுமா? பிள்ளைகள் கொடூரமாய் பூமியிலே காணப்படுகிற ஒரு காலம். சீயோன் குமாரத்தினுடைய பிள்ளைகள் மிகவும் கொடூரமாய் காணப்படுகிற ஒரு காலம். மனசாட்சி இல்லாமல் நடந்து கொள்ளுகிற ஒரு காலம். ஆண்டவர் அந்த காலம் வரும்னு சொல்றார். அந்த காலத்துல இப்படி கொடூரமான பிள்ளைகளை எல்லாம் நான் பார்க்கும்போது நான் மலடியா இருக்கிறதுக்காக சோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இவ்வளவு கொடூரமான பிள்ளைகள் பூமியிலே எழும்புவார்கள் என்பதை திருமணம் ஆகாதவர்கள் கேள்விப்படும் போது அவங்க சொல்லுவாங்களா, நான் திருமணமே ஆகாம, நான் பிள்ளை பெறாம, நான் இப்படியாய் வாழ்கிறது பாக்கியவதிகள் என்று நான் சொல்லுகிறேன்னு சொல்லுவதாக இயேசு சொல்லுகிறார். அப்படின்னா ஒரு கொடூரமான காலத்துல வந்தபடினால தான் இயேசுவுக்கு பின்னாக ஒரு கூட்டம் போகிறது. அது எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? இயேசுவை பார்த்து அழுகுற கூட்டம். எனக்கு எத்தனை பேர் இயேசுக்காக அழுகுறீங்க? இயேசு சொல்றாரு, எனக்காக அழாதீங்கன்ற. இது இயேசுவை பார்த்து அழுகுற கூட்டம். எங்க அம்மா முழங்கால் படியிட்டு
இயேசுனுடைய போட்டோவை பார்த்து அப்படியே அழுவாங்க. அதுல சிலுவையில ஆணி அடிக்கப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு அங்கங்கே ரத்தம் வர்ற மாதிரி இருக்கிற சுரூபங்களை எல்லாம் பார்த்துட்டு எங்க அம்மா பார்த்து வெம்பி வெம்பி அழுவாங்க. ஏன் அழுகுறாங்க? எதுக்கு அழுகுறாங்க? அவங்க துக்கத்தை நினைச்சு அழுகுறாங்களா, இல்ல இயேசுவின் துக்கத்தை நினைச்சு இவங்க அழுகுறாங்களா தெரியல. ஆனா இங்க அழுதுகிட்டே போகிற ஒரு கூட்டம் எப்படி இருக்குது தெரியுமா? புலம்பி புலம்பி அழுதுகிட்டே ஒரு கூட்டம் போகுது. அது இயேசுவின் ரூபத்தை பார்த்து, அவருடைய சிலுவை சுமக்கிற அந்த பாடுகளை பார்த்து, அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்து அவர்கள் அழுகிறார்கள், புலம்பி புலம்பி அழுகிறார்கள். ஆனா சிலுவையை சுமந்துகிட்டு போகிற இயேசு அழுகிறாரா? சொல்லுங்க, அழுகிறாரா? இயேசுவை பார்த்து அழுகுறாங்க, இயேசுவை பார்த்து புலம்புறாங்க. ஆனா இயேசு அழல. அந்த சிலுவை அவர் சந்தோஷமா குத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறார். அதனால தான் எபிரேயர் 12 அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து இப்படியாய் தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். வாசிக்கலாம் யாராவது ஒருவர். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அவருக்கு அவமானம் வரும்போதெல்லாம் முன்னாடி ஒரு சந்தோஷம். சிலுவையை சகித்து, அல்லேலூயா. சிலுவையே சுமக்கிறதுனால இயேசு அழல. சிலுவையை சுமக்கிறத கண்டவர்கள் இயேசுவுக்காக அழுகுறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீ எனக்காக அழாத. ஏன்னா இந்த சிலுவையை சுமக்கிறதே உனக்காகத்தான், உன்னை மீட்டுக் கொள்வதற்காக, உன்னை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக. ஒரு மிகப்பெரிய காலம் ஒன்று வரப்போகிறது. உன் பிள்ளைகளுக்காக, உன்னுடைய குடும்பத்திற்காக நான் சிலுவையை சுமக்கிறபடினால ஆண்டவர் அங்க நின்னுகிட்டு சொல்றாரு, நீ எனக்காக அழாத, உனக்காக முதல்ல அழு. நீ உனக்காக அழு. நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் அழுதுகிட்டே தானே இருக்கிறான் பாஸ்டர். விட கிடைக்கிற வரைக்கும் அழு. எது வரைக்கும் அழணும் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு அழாதே அழாதே என்று கண்ணீரை துடைக்கிற ஆண்டவரே சொல்றாரு நீ அழுன்னு சொல்றாரு. எதுக்கு அழுன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த சிலுவையை சுமக்கிறதுடைய நோக்கம் நீ பரலோகத்துக்கு போகணும். நீ எனக்காக அழுதுகிட்டே வர்றியே, ஆனா நான் யார் தெரியுமா? நான் பச்சை மரம். ஆனா நீ யார் தெரியுமா? வசனம் தான் சொல்லுது, நீ பட்ட மரம். அறிவு இருக்கணும், அந்த ஞானம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு பச்சை மரம். அதனாலதான் அவர் சொல்றாரு, பச்சை மரத்துக்கே இப்படி செய்தால் பட்ட மரமாகிய உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாரு? பச்சை மரத்தையே பிடிச்சி சாத்தான் பச்சை மரத்தையே வெட்டி முறிக்கணும் வெட்டி முறிக்கணும்னு சொல்லி அவருக்கு பின்னாகவே சுற்றி கொண்டு இருந்த சாத்தானே இந்த பச்சை மரத்தையே மனுஷ ஆவிக்குள்ள சாத்தான் புகுந்து செய்யப்பட முடியுமானா? நீ பட்ட மரம், பச்சை மரம். அது இயேசு பச்சை மரம். எப்படிப்பட்ட மரம் தெரியுமா? அது ஒரு நாளும் பட்டு போகாது. அந்த மரம் பச்சையாகவே இருக்கும். ஆனா பாடுகள் உண்டு. அந்த பச்சை மரமா இருந்ததுனால தான் பாடுகளை சகிக்க முடிஞ்சிச்சு. அது எப்படிப்பட்ட மரம் தெரியுமா? எப்படி ஒரு மரம் பச்சையா இருக்குது? நேற்றுக்கு தான் நான் இங்க வரும்போது அண்ணங்கிட்ட சொன்னேன், ஆனா இந்த தென்னை மரத்தை கொஞ்சம் பாருங்கண்ணே. ஆனா தேங்காய் எல்லாம் கொஞ்சம் காஞ்சி போய் கிடக்குது. எல்லாரும் பார்க்கறதுக்கு தெரியுதா? 3 தென்னை மரம் நிற்குது இந்த இடத்துல. இந்த தேங்காய் கொஞ்சம் பாருங்க, காஞ்சி போய் இருக்குது. நான் என்ன நினைச்சேன், தேங்காய் காஞ்சி போச்சு போல, விளைஞ்சி காஞ்சி போய் கிடக்குது. கீழே விழுந்துச்சுன்னா ஓட்டில் விழுந்துருமா, யாருக்கு தலை மேலே விழுந்துருமா அப்படின்னு சொல்லி அண்ணன் கேட்டேன். அண்ணே இந்த மரம் வந்து அப்படியே காஞ்சி போய் கிடக்குது, இதை வந்து தேங்காய் காஞ்சி போய் கிடக்குது பாருங்க அப்படின்னா, இல்லை அது இன்னும் விளையலை.
அப்ப ஏன் இப்படி மாறிச்சு அப்படின்னு சொன்னாங்க, தண்ணி கிடைக்கல. இதுக்கு தண்ணி கிடைச்சிருந்தா பச்சையாவே இருந்திருக்கும். ஆனா இயேசு பச்சை மரம் அப்படின்னா தினமும் ஆவியானவரால நடத்தப்படுகிறவர் பச்சை மரமாய் காணப்படுகிறார். தேவ சித்தத்தை அவர் உணர்ந்து செயல்படுகிறவர் பச்சை மரமாய் காணப்படுகிறார். தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவர் செயல்படுகிறார். தேவனுடைய சத்தத்தை கேட்டு செயல்படுகிறார். இப்படி செயல்பட்டு இருக்கிற இந்த இயேசு ஒரு பச்சை மரம். ஒருத்தன் எப்படி பச்சை மரமா ஆண்டவருக்கென்று நிற்க முடியும்னா, ஒவ்வொரு நாளும் தண்ணி குடிக்கிற மரம் பச்சையா இருக்கும். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுகிற மரம் பச்சையா இருக்கும். அது இலைகள் ஒருபோதும் உதிராது. அது ஒரு நாள் அந்த இலைகள் உதிராது. ஏன்னா அது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இருக்கிறது. ஆவியானவரோடு கூட நடப்பட்டிருக்கிற எந்த மரமும் பச்சையாகவே காணப்படும். ஆனா பாடுகள் நீங்காது. எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, பச்சை மரமா இருந்தாலும் பாடுகள் நீங்காது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா நீ முறிந்து போய் விடாதபடிக்கு ஆண்டவர் உன்னை பச்சை மரமாக்க விரும்புகிறார். அப்போ பச்சை மரத்துக்கே இப்படி செய்யறாங்களே, உனக்கு என்ன செய்ய மாட்டாங்க? ஆனையினால நீ எனக்காக அழாத, முதல்ல உனக்காக அழு. நான் சிலுவையை சுமந்து கொண்டு போறதே உனக்காகத்தான். நான் கொல்கதாவை தெரிந்து கொண்டதே உனக்காகத்தான். அவ்வளோ பெரிய பாடுகளை நான் சிலுவையில மரித்து என்னுடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தி நான் உனக்காக ஒன்ன மீட்கப்படுவதற்காகத்தான் நான் புறப்பட்டு போறேன். ஆனபடினால நீ என் முகத்தை கண்டு அழாத, உன் முகத்தை பார்த்து நீ அழு. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நீ பார். உன் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பார். நீ அழு. ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளரணும். எனக்காக மரித்த இயேசு பரலோகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த பரலோகத்துக்கு நான் போகணுங்கிற எண்ணமும் பாரமும் உங்களுக்கும் எனக்கும் இந்த நற்செய்தி கூட்டத்தில் பெருகட்டும். உங்களை குறித்து உங்களுக்கு கவலை இருக்கா? உங்களை குறித்து உங்களுக்கு கவலை இருந்தா தண்ணி அடிக்க மாட்டாங்க, புறங்கூற மாட்டாங்க. நம்ம குறித்து நமக்கே ஒரு பாரம் இருக்கணும். நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஹலோ, நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ எனக்காக அழாத, உனக்காக அழு. உன்னை அவன் நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு உன் பின்னாடி நிற்பான். உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போறதுக்கு உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை முறிப்பான். உன்னை பட்டமரமாக்குவான். உன்னை ஒண்ணுமில்லாம ஆக்குவான். உன்னை ஜெபிக்க விட மாட்டான், துதிக்க விட மாட்டான். உனக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சபையில உன்னை அங்கமா மாற்ற மாட்டான். உன்னையும் மாற்ற மாட்டான், உன் பிள்ளைகளையும் மாற்ற மாட்டான். ஆனபடினால நான் போறேன், உனக்காக சிலுவையில போறேன். ஆனா நீ உனக்காக அழு. எத்தனை பேருகிட்ட நான் சொல்றேன். வேதம் சொல்லுகிறது, யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறது. அம்மா, நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். அவர் போயிட்டாரு. தன்னுடைய தேவ சித்தத்தை ஒவ்வொன்றையும் அவர் நிறைவேற்றிட்டு பிதாவின் வலது பார்சத்தில் போய் வீட்டுட்டாரு. ஆனா உங்க நிலைமை, உங்க பிள்ளைகளின் நிலைமை யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? ஐயோ, எனக்காக நான் அழணுமே, ஆவிக்குரிய ஜீவியம் உயரணுமே, நான் ஆவியில பிறக்கணுமே, ஜலத்தினால பிறக்கணுமே, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளணுமே, அந்நிய பாஷையின் அடையாளத்தை பெற்றுக் கொள்ளணுமே. எத்தனை பேருக்கு கவலைங்க? எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறீங்க? நான் சொல்றேன், இன்னைக்கு செத்தாவளும் பரலோகத்துக்கு போக முடியாது. வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்றாரு,
மெய்யாகவே மெய்யாகவே 2 முறை சொல்றாரு. அப்படின்னா அதுக்கு மேல எந்த எக்ஸஸும் முடியாது. என்ன அப்படி ஓரமா பரலோகத்தில் வச்சுக்கிங்க ஆண்டவரே, நான் அப்படி ஓரமா உட்காந்துக்கிறேன் ஆண்டவரே. ஆவியில் நிரம்ப முடியாம தான் நான் உட்காந்துக்கிட்டு, நான் ஒவ்வொரு நாளும் உட்காந்துக்கிட்டு வந்தேன். சேரும் அசையாது, நானும் அசைய மாட்டேன், கையும் அடிக்க மாட்டேன், கையும் தட்ட மாட்டேன். பாட்டு பாடுறதுக்கு கூட தம்பி பாடு பாடு, அவன் பாடுவான், நான் பாட மாட்டேன். நம்ம வாயும் அசையாது, ஒண்ணுமே அசையாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அழுது புலம்புவ, நீ கண்ணீர் வடிச்சே ஆகணும். நீ உனக்கு உன் ஆத்மாவை காப்பாற்றிக்கிறதுக்கு நீ முதல்ல முயற்சி எடு. ஆமேன். இல்லை, உன்னை யாரும் நரகத்திலேருந்து காப்பாற்றவே முடியாது. நான் சொல்றேன், நீ நரகத்துக்கு போயிட்டனா அந்த இயேசுவாலேயே காப்பாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த அக்கினி கடலிலே நீங்களும் நானும் போய் சென்று விடக்கூடாது. 2வது ஆண்டவருடைய கரிசனை, சீயோன் குமாரத்தியே, உன் குடும்பத்துக்கு மேல எனக்கு கரிசனை இருக்கு. நீ ஜெபிக்கிறவனா ஜெபிக்கிறவளாய் மாறணும். நீ கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறவராய் மாறணும். ஏன்னா உன் பிள்ளைகளுக்காக நீ கண்ணீர் வடிக்கணும். உன் பிள்ளைகளை சாத்தான் விழுங்குகிற நேரம் வந்துடுச்சு. அவனுடைய முரட்டாட்டம் வித்தியாசமா காணப்படும். ஆனா நீ உன் குடும்பத்தை உன் கண்ணீர்ல தான் கட்டப்போகிற. உன் கண்ணீருக்கு பதில் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எதுக்காக அழுகுற? ஐயோ, என் பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கலையே ஆண்டவரே. அந்த வேலை உன் பிள்ளைய கெடுத்துரும். கிடைச்சதுன்னா சோத்திரம். அப்பா பாஸ்டர் பாஸ்டர், என் பிள்ளைய நானு வெளிநாட்டுக்கு அனுப்பணும். எல்லாரும் வெளிநாட்டுல இருந்து இங்க ஓடி எப்படா வரலான் இருக்கிறாங்க. குண்டுக்கு மேல குண்டு விழுந்துகிட்டே கிடக்கு. ஆனா இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் பிள்ளை எப்படி போனாலும் பரவாயில்லையா, எனக்கு தேவை மணி, பெத்தவங்களுடைய எண்ணம், எனக்கு தேவை பணம். ஏய், எப்படியாச்சும் வெளிநாட்டுல போய் நல்லா சம்பாரிடா, அப்பதான்டா உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க. வீட்டை கட்டுறா, அப்பதான்டா பொண்ணு கொடுப்பாங்க. பொண்ணு கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் பரலோகத்தை கொடுக்கணுமா வேண்டாமா? ஹலோ, பெத்தவங்களே சொல்லுங்க. நற்செய்தி கூட்டத்துக்கு தானே வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு சொல்லப்படுகிற நற்செய்தி உங்களுக்கு தான். நீங்க பரலோகத்துக்கு போகணும், உங்க பிள்ளைகளும் பரலோகத்துக்கு போகணும்னா அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்காக, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்காக அழுது புலம்புங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது இயேசு சொல்றாரு. சிலுவைக்கு போறதுக்கு முன்பாகவே எச்சரிச்சிட்டாரு, இப்படி ஒண்ணு நடக்கும். ஆனபடினால நீ எனக்காக அழாத, உன் பிள்ளைகளுக்காக அழு, பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்காக அழு. என் பிள்ளை எப்படா பைபிள் பிடிக்க மாட்டான், என் பிள்ளை எப்படா மைக்க பிடிக்க மாட்டான், என் பிள்ளை எப்படா ஒரு வொர்ஷிப் நடத்த மாட்டான்னு சொல்லி ஏங்கப்பட்ட ஏக்கம் தான் இன்னைக்கு இந்த இடத்துல பிள்ளைகள் ஒரு பெரிய ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆராதனையில பார்த்துக்கிட்டே இருந்தேன், தம்பி ஒரு சரியான தீர்க்கதரிசியா கர்த்தர் நடத்து வர்றா. தீர்க்க தரிசனமா அவன் இந்த இடத்துல ஆராதனை அவன் நடத்தினதை பார்த்தேன். நான் சொன்ன பிரசங்கத்துல பாதி அவன் ஆராதனையிலே சொல்லிட்டான். நான் சொல்றேன், உங்களுடைய பிள்ளைகள் வேதத்தை பிடிக்கணும்னா வேதத்தின்படி நடத்துவதற்கு அவரிடத்துல கொண்டு வாருங்கள். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. 19வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 13, 14 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை யார் இடத்துல கொண்டு வந்தாங்க? ஹலோ, யார் இடத்துல கொண்டு வந்தாங்க? பெற்றோர்கள் பிள்ளைகளை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து என்ன சொல்றாங்க? போதும். இப்ப யாருக்கிட்ட கொண்டு வராங்க? பெற்றோர்கள் பிள்ளைகளை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து என்ன சொல்றாங்க? கையை வைங்கப்பா, ஜெபம் பண்ணுங்கப்பா.
ரெண்டு நடக்கணும். யாருகிட்ட? இயேசு கிட்ட. எப்படி? நீங்க கைய வைங்க, கைய வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏன்? இவன் எனக்கு அடங்க மாட்டேங்கிறான், என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். பாஸ்டர் கிட்ட கொண்டு வந்து சொல்றேன், பாஸ்டர் என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க, கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அப்படி நான் உடனே நான் கண்டுபிடிச்சிடுவேன், ஏதோ வெகண்டா விதத்தை உள்ள பண்ணிக்கிட்டு கிடக்குறான்ட்டு. ஓஹோ, கையை வச்சு ஜெபம் பண்ணணுமா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அறிவு, பெற்றவர்களுக்கு ஒரு அறிவு. எப்படி? பாஸ்டர் கையை வச்சு ஜெபம் பண்ணா பியாய் ஓடிடுவான். ஆமா இல்ல? ஹலோ, நல்லா வேர்க்குதா? ஃபேன் ஓடுற எனக்கே வேர்க்குது, உங்களுக்கு எப்படி வேர்க்காம இருக்கும்? பரவாயில்ல, வேர்வையோட கேளுங்க, அக்னியில போய் மாட்ட மாட்டீங்க. ஆமென், அல்லேலூயா. கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிட்ட வர்றாங்க, கொண்டுட்டு வர்றாங்க. நீ யாருக்கிட்ட கொண்டுட்டு போற? பிள்ளைக்கு விசா கிடைக்காதா? பிள்ளைக்கு அந்த வேலை கிடைக்காதா? இந்த வேலை கிடைக்காதா? அவன் மைண்டையே ஆவிக்குரிய ரீதியிலிருந்து மாற்றுறதே பெத்தவங்க தான். பிள்ளைங்க மேல குறை சொல்ல முடியாது. சின்ன வயசுல இருந்தே கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிக்க வச்சுக்கிட்டு, இது நீ வசனத்தை கேளுடா, சண்டே கிளாஸுக்கு போடா. நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? சண்டே கிளாஸுக்கு போ, சண்டே கிளாஸுக்கு போன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு நம்ம டிவியில உட்காந்துக்கிட்டு இருப்போம். அவன் பல்ல கடிச்சுக்கிட்டு தான் சண்டே கிளாஸுக்கு வருவான். என்ன சண்டே கிளாஸுக்கு மட்டும் அனுப்பி விட்டுட்டு மோள நீ மட்டும் என்ன உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு கிடக்குறியாக்கும்? மோள நான் வந்து பார்த்துக்கிறேன். டி அம்மா அம்மாவை மனசுக்குள்ள திட்டு. மாத்திரை விலையில சொந்த ஒரு மாத்திரை விலை. அங்க என் சித்தி பையன் சொல்லுவான், அடியே சிங்கி அடிச்சா, அறிவு இருக்குது அடி, வாடி போடின்னு மேக்க பக்கம்லாம் அம்மாவை வாடி போடின்னு தான் பேசுவான். இவனும் உள்ளுக்குள்ளே திட்டிக்கிட்டு தான் போவான். நம்ம என்ன நினைக்கிறது அப்படின்னு கேட்டா, ஐயோ என் பிள்ளை சண்டே கிளாஸுக்கு போயிடணும், வசனம் கேட்டுறணும். ஆனா நம்ம வசனம் கேட்க அதில் நமக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை இருக்குது? பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது, யூடியூப்க்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது. நீங்களும் நாமளும் எதை காட்டுறோமோ அதைத்தான் பிள்ளைகள் செய்வாங்க. இயேசுவை காட்டு. அவங்க இயேசுனிடத்துல வந்து சொல்றாங்க, இயேசுவே நீங்க கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இவனுக்கு வந்து நிறைய போராட்டங்கள் இருக்குது, நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்ப பெற்றவர்கள் ஜெபத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பிரியமான தகப்பனே, தாயே, உன் பிள்ளை நரகத்தில் இருந்து மீட்கப்படணும்னா நீங்களும் நானும் ஜெபத்தை சார்ந்து வாழல அப்படின்னு சொன்னா கஷ்டம். நீங்களும் நானும் ஜெபத்துக்கு நேராக இயேசுவினிடத்துல வரல, உன் பிள்ளைய இயேசுவினிடத்தை காட்டல, ஆவிக்குரிய உலகத்தை உன் பிள்ளைக்கு நீ காட்டல, உன் பிள்ளை உனக்கு விரோதமா எழும்பி நிற்பான். எதையும் மனசுல வச்சு சொல்லல, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு பாரப்படுத்தினதை சொல்றேன். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் அழுது புலம்பி கொண்டு இருக்கிறது. சின்ன வயசுலயே கையில வேதாகமத்தை கொடுத்து ஒரு ஜெப கூட்டத்துக்கு கொண்டு போய் அவனை நிக்க வச்சு ஜெபத்துல நடத்தாம அன்னைக்கு தவற விட்டது. இன்னைக்கு அவன் வேதாகமத்தை எடுக்கல, வேற என்னென்னமோ எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான். குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனா இயேசு அன்னைக்கே சொன்னார், நீ எனக்காக அழாத, உனக்காக அழுவோம், பிள்ளைகளுக்காக அழு. உன்னுடைய ஜீவியத்துக்காக, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக, இயேசுவை போல மாறுகிற ஒரு வாழ்க்கைக்காக, உன்னுடைய சொந்த ஆத்துமாவை காப்பாற்றுவதற்காக நீங்க என்ன பிரயாசப்படுறீங்க? எவ்வளவு வேதனையோடு கூட, நீங்கள் கண்ணீரோடு கூட பிரயாசப்படுறீங்க. எவ்வளவு காலையில சீக்கிரமா எழும்பி ஜெபிக்கிறீங்க. உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்த கரிசனை உங்களுக்கே இல்லை அப்படின்னு சொன்னா, உங்க பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்த கரிசனை உங்களுக்கு எப்படி உண்டாகும்? பெரிய சொப்பனம், என் பிள்ளை அப்படி மாறிடணும், என் பிள்ளை இப்படி மாறிடணும், கலெக்டர் ஆயிடணும், பெரிய பெரிய ஆளாயிடணும்னு பெரிய பெரிய சொப்பனம் எல்லாம் வச்சிருக்கிய. என் பிள்ளை ஊழியக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கிறியா? என் பிள்ளை ஒரு சுவிசேஷம் சொல்ற சுவிசேஷக நான் மாறணும்னு ஆசைப்பட்டிருக்கியா? அவன் என்ன வேலையினாலும் செய்யட்டுங்க, மற்ற நேரத்தில் என் பிள்ளை ஜெபிக்கிறவனா இருக்கணும். மற்ற நேரத்தில் என் பிள்ளை அவன் வேலை செஞ்சுக்கிட்டு வந்த உடனே 4 பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லுகிறவனா மாறணும். அதுக்கு உங்களுடைய முழங்கால்கள் முடங்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாட்களில் விரும்புகிறார்.
ஆனா ஒண்ணு மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உங்க பிள்ளைகள் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறார்கள், மறந்துடாதீங்க. உங்க பிள்ளைகளை வைத்துத்தான் தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு. அது உங்களுக்கே தெரியாது. வேதம் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். ஆமென், அல்லேலூயா. அவர் மேல் கைகளை வைத்து அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். உங்க பிள்ளைகளை இயேசுவினிடத்துல கொண்டு வர்றதுக்கு எத்தனை தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளையும் உடைத்து இயேசுவினிடத்துல கொண்டு வருவதற்கு உங்களுக்கு போதுமான பலனை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். எந்த இடத்துல உன் பிள்ளைய தடை செய்தார்களோ, எந்த இடத்துல நீ இயேசுவுக்காக நீ அதட்டப்பட்டாயோ, அசட்டை பண்ணப்பட்டாயோ, வெட்கப்படுத்தப்பட்டாயோ, அதே இடத்துல தேவன் உன் பிள்ளைகளை அரவணைக்கிறத அதட்டினவர்கள் பார்க்க போறாங்க. ஆமென். சீசர்கள் அதட்டுறாங்க, பெற்றோர்கள் அதட்டுறாங்க. எப்படியா கொண்டு வர்ற? இவர் இயேசு. அதட்டுறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கலாம் ஒருவேளை. ஆனா இயேசு ஒண்ணு செய்யறாரு, அந்த பிள்ளைகளை தன் பக்கமா வர வச்சுக்கிட்ட உடனே அதட்டனுடைய வாய்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு போயிடுச்சு. உன் பிள்ளைகள் எந்த இடத்துல உனக்கு வெட்கத்தை உண்டு பண்ணினார்களோ, நீ உன் பிள்ளையை இயேசுவினிடத்தில் கொண்டு வரும்போது, ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், பிரதர் நான் கூப்பிடுறேன் பிரதர், அவன் வரல பிரதர், அவன் சபைக்கு வரவை கூப்பிடுறேன் வரமாட்டேங்கிறான், கூட்டத்துக்கு கூப்பிடுறேன் வரமாட்டேங்கிறான், ஜபத்துக்கு கூப்பிடுறேன் வரமாட்டேங்கிறான்னு நீங்க சொல்லலாம். ஆனா அவன் முழங்கால்கள் உனக்கு பதில் கொடுக்கும். அதைத்தான் ஆண்டவர் ரகசியமா அதனுடைய விளக்கத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. நீ உனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஆளு, நீ உனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும், என் பிள்ளை எனக்கு வேணாம் ஆண்டவரே, என் பிள்ளை ஒரு ஊழியக்காரனா மாறணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ அழுது பாரு. கர்த்தர் உன் பிள்ளைய அரவணைக்கிறத உன் கண்கள் காணப்போகிறது. கர்த்தர் உன் பிள்ளைகளை உயர்த்துவதை உன் கண்கள் காணப்போகிறது. இதுதான் உனக்கு நற்செய்தி. நீ மாத்திரம் அழுது பார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இருக்காதுங்க. இயேசு சொல்றாரு, அதட்டின அத்தனை பேருக்கு நடுவில் நிக்க வச்சு சொல்றாரு, அதட்டின அத்தனை பேருக்கு முன்பாக ஆண்டவர் சொல்றாரு, தடை பண்ணாதிருங்கள், என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள், எனக்கு தேவை. ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளை எனக்கு தேவை. என்ன நடக்க போகுது தெரியுமா? ஆண்டவர் அடுத்தது ஒரு காரியத்தை அங்க சொல்றாரு, பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி பிள்ளைய நிக்க வச்சு பிரசங்கம் பண்றாரு. உன் பிள்ளைய நிக்க வச்சு கர்த்தர் ராஜ்யத்தை கட்ட போறாரு. உன்னுடைய பிள்ளைகளை தலை உயர வைத்து தீர்க்க தரிசனமா சொல்றேன். உன் பிள்ளை இன்னைக்கு நீ யோசிக்கலாம், அவன் தடுமாறிட்டான், எங்கேயோ போயிட்டான், எப்படியோ போயிட்டான், ஐயோ நான் என்ன செய்வேன்? ஒண்ணு செய்யாத. இயேசு சொல்றாரு, கண்ணீர் வடி, நீ அழு, உன் அழுகைக்கு பலன் உண்டு. நீ அழுதா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஓடி வந்துடுவார். உன் அழுகையின் சத்தத்தை கேட்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீ அழுது பார். இயேசு சொல்றாரு, நான் என் கைய வைப்பேன். அவங்க சொல்றாங்க, அப்பா உங்க கைய வைத்து ஜெபம் பண்ணுங்கப்பா. கைய வச்சுட்டு போனாரா இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன், யார் யாருக்கு மேலெல்லாம் அவர் கைய வைத்தாரோ அத்தனை பேரும் அப்போஸ்தலர்களுடைய நாட்கள்ல பேதுருவின் வலையில மாட்டினவர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
யார் யார் பிள்ளைகளுக்கு மேலெல்லாம் அவர் கையை வச்சுட்டு போனாரோ நான் விசுவாசிக்கிறேன் அத்தனை பேரும் பிசினஸ் மேனா உயர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அத்தனை பேரும் ஊழியக்காரர்களாய் மாறி இருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்க பிள்ளைகளை குறித்த தரிசனம் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். என் பிள்ளை படிச்சு முடிஞ்சிட்டா வெளிநாட்டுக்கு அனுப்பிடணும், வேலைக்கு அனுப்பிடணும் இல்ல, அந்த வேலையை உன் பிள்ளைய கெடுக்கும். வெளிநாட்டுக்கு போடான்னு அனுப்பி வச்சியே, உன் பிள்ளை இன்னைக்கு வெளிநாட்டுல என்ன செஞ்சிட்டு இருக்கான் தெரியுமா உனக்கு? இன்னைக்கு அவன் செத்துட்டா நரகத்துல தான் நீ மீட் பண்ணுவ. நீ நரகத்துக்கு நேராக உன் பிள்ளைய வழி நடத்துவதற்கு நீ வெளிநாட்டுக்கு அனுப்புவதை விட பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு அனுப்புவாயானால் உனக்கும் பிள்ளையா இருப்பான். அவரும் அவனை வைத்து தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவார். அத்தனை பேருக்கு முன்பாக நிக்க வச்சு சொல்றாரு. சீசர்களை நிக்க வச்சு சொல்லல, சீசர்களுக்கு முன்பாக சொல்றாரு, பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது, இப்படிப்பட்டவர்களுடையது. உங்க பிள்ளைகளை கொண்டு தான் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை கட்ட போறார். விசுவாசிக்கிறீங்களா? எண்ணத்தை மாத்திக்கிட்டீங்கன்னா இந்த நற்செய்தி உங்களுக்கு நற்செய்தி இல்லைன்னா இது துர்ச்செய்தி. வருகிற நாட்கள்ல நீங்க ஏண்டா இவனை பெத்தேன்னு கவலைப்படுகிற அளவுக்கு ஆயிடும். ஆனபடினால சொல்றேன், ஆவிக்குரியவர்களோடு கூட உன் பிள்ளைகளை இணைச்சிக்கோ. ஆவிக்குரியவர்களோடு கூட இயேசுவோட இணைப்பதற்கு அவனை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுத்துட்டேன்பா, இதுக்கு மேல உங்க விருப்பம், என்ன வேணாலும் பண்ணி. நான் சொல்றேன், நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்றா உங்க மேலையும் உங்க பிள்ளைகள் மேலையும் அன்றைக்கு கரம் வைத்த அந்த ஆண்டவர் இன்றைக்கு கரம் வைக்க விரும்புகிறார். அந்த கரம் உன் பிள்ளையை தொடும், அந்த கரம் ஒன்ன தொடும், அந்த வல்லமை ஒன்ன தொடும். அந்த கரத்தை குறித்த அறிவு இருக்கணும். அது எப்படிப்பட்ட கரம் தெரியுமா? எத்தனையோ கரம் உண்டு அன்னைக்கு. பிரதான ஆசாரியனுடைய கரம் உண்டு அன்னைக்கு, வேத பாரகருடைய கரம் உண்டு அன்னைக்கு, எத்தனையோ பக்திமான்களுடைய கரம் உண்டு அன்னைக்கு. ஆனா பெற்றவர்களுக்கு ஒரு தெளிவு இருந்தது, இது இயேசுவின் கரத்துக்கு மாத்திரம்தான் அடங்கும், இவன் இயேசுவின் கரத்துக்கு மாத்திரம்தான் அடங்குவான். இது கரம் பரிசுத்த கரம். இந்த கரம் என் பிள்ளைக்கு மேல பட்டுச்சுன்னா என் பிள்ளை பரிசுத்தமா மாறுவான். இந்த கரம் என் பிள்ளைக்கு மேல பட்டுச்சுன்னா இந்த கரம் அற்புதம் செய்கிற கரம். என் பிள்ளையின் கரமோ அற்புதம் செய்கிற கரமாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் பிள்ளை பேய ஓட்டணும், உன் பிள்ளைய பேய் ஓட்டக்கூடாது, உன் பிள்ளைய பேய் ஓட்டக்கூடாது, உன் பிள்ளை பேய ஓட்டணும். அதை நீங்களும் நானும் பார்க்கணும். ஆமேன் இல்ல? ஆமேன். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த கரத்துக்கு நேரா கொண்டு வந்து சொல்லுங்க, என் பிள்ளைக்கு மேல இந்த கரத்தை வைங்கப்பா, என் பிள்ளைக்கு மேல இந்த கரத்தை வைங்கப்பா. இது பரிசுத்த கரமாச்சே, இது அற்புதம் செய்கிற கரமாச்சே, இது பேய்களை ஓட்டுகிற கரமாச்சே. என் பிள்ளையின் மேல அந்த கரம் படுவானால் நான் சொல்றேன், உன் பிள்ளை மாறிடுவான். நான் சொல்றேன், பிள்ளை நீ என்ன நினைக்கிறையோ அதை காட்டிலும் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிப்பான். உங்களுடைய என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் நினைப்பதை பார்க்கிறோம், பெரிய பெரிய காரியங்களை செய்யவிருப்பதற்காக தேவன் தெரிந்து கொண்டபடினால தான் சொல்றாரு, நீ உனக்காக உன் பிள்ளைகளுக்காக அழு.